பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் அதிகாலை பொழுதில் நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசி நீர் விரும்புகிற மாறுதல்களை எங்களுக்குள் கொடுத்து மணவாட்டி சபையாய் நாங்கள் நாள்தோறும் மறுரூபமாக கிருபை தருவீராக. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக சாரமுள்ள உப்பாக நாங்களும் எங்கள் முழு குடும்பங்களும் திகழ கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், எங்களை தப்புவியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு ஸ்பாவம் என்ன? கோள் சொல்லுதல். இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாள்தோறும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டே வருகிறோம். இந்த நாட்கள் அதற்கு உரிய நாட்கள். இந்த நாட்களிலே நாம் நம்மை ஒரு விசையாய் வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கும்போது நம்முடைய நல்ல வாழ்க்கை, நம் மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக அநேக அறிவுரைகள் அடங்கினது இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 18:8ஆம் வசனம். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், ஆனால் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் விளையாட்டுக்காக நான் செய்தேன், எதை சொன்னாலும் எதை செய்தாலும் விளையாட்டுக்கு தானே நான் அதை சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த காசிப், த வேர்ட்ஸ் ஆஃப் அ காசிப், அந்த காசிப், அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? கோள் சொல்லுகிறவன்.
கோள் சொல்லுகிறவர்கள் என்ன செய்வாங்களாம், பிராண சிநேகிதரை கூட பிரித்து விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருடைய நோக்கம் எப்படியாவது ஒரு நல்ல ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் நல்ல அருமையாய் ஆசீர்வாதமாய் கணவன் மனைவி பிள்ளைகளாய் வாழ்ந்து சுகித்து கொண்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் அவர்களை மெல்ல மெல்ல உயர்த்தி ஆசீர்வதித்து வருகிற வேளையில் பொல்லாத பிசாசு நண்பர்களை பயன்படுத்துவான், சில உறவுகளை பயன்படுத்துவான், பலவிதமான மந்திர கிரியைகள் தந்திர கிரியைகளை கூட சில நேரங்களில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயன்படுத்தலாம். ஆனால் அது டைரக்டாக தேவ பிள்ளைகளை தொட முடியாதபடி இப்படிப்பட்ட சில மனிதர்கள் மூலமாக கோள் சொல்லுகிற, குறை கூறுகிற, தூற்றி திரிகிற ஒரு சிலரை வாழ்க்கையிலே அனுப்பி அவர்கள் மூலமாக அந்த குடும்பத்தை பிரித்து விடுவது உண்டு. இன்றைக்கு வார்த்தை அதான் சொல்லுகிறது, கோள் சொல்லுகிறனுடைய வார்த்தை. இப்போ கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் இருந்தால் சண்டை அடங்கும், விறகு இல்லாமல் இருந்தால் அது நெருப்பு அவிந்து போயிடும். அதே மாதிரி தான் கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் அந்த எந்த ஒரு சண்டையும் அது அமர்ந்து போயிடும். நடுவில் கோள் சொல்லுகிற நிறைய பேர் இன்றைக்கி ஊழியக்காரர்கள் நடுவில் கோள் சொல்லுகிறவர்கள், சபைகளுக்கு நடுவில் கோள் சொல்லுகிறவர்கள், ஒரு ஊழியத்தில் இருந்து இனி ஒரு இடத்துக்கு சென்று கோள் சொல்லுகிறவர்கள், இதெல்லாம் வரும் என்று தான் ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லுது. சகோதர துரோகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோக செயல்கள் எல்லாம் இந்த கடைசி காலங்களிலே வரும் என்று சொல்லி அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யார் வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே தினந்தோறும் கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்களும் நானும் மட்டும் அப்படி செய்யக்கூடாது என்பதை வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் 26, 23 முதல் 28 நாம் வாசிக்கிறோம். இதில் நேச அனலை காண்பிக்கின்ற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம், நேச அனல். இன்னைக்கு அந்த உன்னத பாட்டில் நாம் வாசிக்கிறோம், அந்த நேசத்தின் தீ ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த நேச அக்கினி, அதை திரளான வெள்ளங்களோ தண்ணீர்களோ அவிக்க மாட்டாது. வீட்டில் உள்ள எல்லா ஆஸ்திகளையும் கொடுத்தாலும் அதை தனிச்சு போட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதில் பார்க்குறோம், நாம் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், சபை தேவன் மீது இந்த ஒரு அன்பு, இந்த ஒரு பாசம், இந்த ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் நீதிமொழிகள் 26 நாம் வாசிக்கும்போது வார்த்தை சொல்லுகிறது, நேச அனலை காண்பிக்கின்ற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த ரோல்டு கோல்டு செயின் போடுவாங்க. அது எப்படின்னா கோல்டு மாதிரியே இருக்கும், தங்கம் மாதிரியே இருக்கும், ஆனால் தங்கமாக இருக்காது. வெள்ளி மாதிரியே இருக்கும், ஆனால் வெள்ளியாக இருக்காது. கொஞ்சம் பணத்துக்கு வாங்குவாங்க. அது மாதிரி வார்த்தை சொல்லுது, கொஞ்சம் நாள் ஆக ஆக அதில் சுடு தண்ணி படக்கூடாத ஏதோ சொல்லுவாங்க. அது படும்போது என்ன ஆகுது, அதில் உள்ள கில்ட்டெல்லாம் போயிடும். அது எப்படி ஆயிரும், இரும்பு சாதாரண உள்ளே பார்த்திங்கன்னா இரும்பாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு தன்மை அதுலேருந்து வெளிப்படும். அதே மாதிரி தான் வார்த்தை சொல்லுகிறது, நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம். அது நேச அனல், அது பார்க்கும்போது எப்படி இருக்கும், நம்பத்தக்கதாக இருக்கும், நம்பத்தக்கதாக இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும்னு சொன்னால் வாழ்க்கையை சிதைத்து விடக்கூடியது. தீய நெஞ்சம் அதுலேருந்து வருகிற வெளிப்பாடு. ஆனால் அந்த தீய நெஞ்சம் அதுலேருந்து வருகிற வெளிப்பாடு என்று சொல்லி சிலரை போல இருப்பதில்லை. சிலர் என்ன செய்வாங்க, நேருக்கு நேர் பேசிடுவாங்க. ஏன்னா அந்த கோபத்தையோ அந்த வேதனையோ ஏமாற்றத்தையோ உடனே கேட்டு அதோடு தீர்த்துருவாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தருணம் வரைக்கும் பழகி ஒரு 4 பேர் முன்னாடி என்ன செய்வாங்க, அதை போட்டு உடைத்து அவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறவர்களாக காணப்படுவாங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, நேச அனலை காண்பிக்கின்ற உதடுகள் லோடு கூடிய தீய நெஞ்சம் எப்படி இருக்குது, வெள்ளி பூச்சி பூசுனது போல ஓட்டை போல இருக்கிறது என்று சொல்லி. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து, யூதாஸ் காரியத்து கபடத்தை மறைத்து வருகிறான். சிநேகிதனே என்று நான் ஆண்டவராக இயேசு அவரை சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். அவனுடைய உள்ள எப்படி இருந்தது, நான் முத்தம் செய்கிறவன் எவனோ அவன்தான் இயேசு. இன்றைக்கு அதுபோல் வாலிப பிள்ளைகள் அநேகரை காண்பித்து கொடுக்கிற கூட்டம் இருக்கிறது. வாலிப பெண்களானாலும் பையன்களானாலும்
அநேக நேரத்தில் நம்ம தெருக்களிலே நடக்கும்போது இந்த காரியத்தை நான் பார்க்க முடியும். அங்கங்கே வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு சைக்கிளோ இல்லைனா வேறு வண்டிகளோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு அறியாதபடிக்கு இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அநேகராய் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தரோட பேசுவாங்க. ஒரு பொண்ணு என்ன செய்யும், அமைதியாக நின்று கொண்டு இருக்கும். இது எதற்காக? இவ்வளவு மோசமான உலகம் இன்னைக்கு பல காரியங்கள் மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுடைய வீடுகளில் பக்குவமாய் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று பேசுவாங்க. இது மாதிரி பேசுகிறதுனால பாருங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ வாழ்க்கை அது நல்லா வளர்ந்து வருகிற சமயத்தில் அப்படியே போட்டு உடைத்தது போல மாறிவிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. சில நேரம் நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு என்ன, நேற்று மோசமாக இருந்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்கலாம். இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் கழித்து நாம் போகலை, அவர்களாக ஒரு ஃபோன் போடுறாங்க, அவர்களாக பேசுகிறாங்க, இன்றைக்கி அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வராங்கன்னும் போது சரி, ஒருவேளை ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ரொம்பவே யோசிப்பாங்க. நம்ம இத்தனை வருஷம் ஜெபித்திருக்கோம், ஒருவேளை ஒரு மாறுதல் இருக்கலாம் என்று நினைப்பாங்க. ஆனால் அங்கே பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அவன் இதமாய் பேசினா கூட அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு என்ன செய்யும், மகா சபையிலே ஒரு நாள் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. படுகுழியை வெட்டுகிறவன் அந்த குழியிலே விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பாதிக்கும். இச்சகம் பேசுகிற வாய் அழிவை உண்டு பண்ணும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 31 நீதிமொழிகள், ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழி வாசித்தாலும் வாலி பிள்ளைகள் தங்களை நல்லா காத்து கொள்ள முடியும். வாலி பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஞானம் தேவை, அறிவு தேவை, புத்தி தேவை, ஆலோசனை தேவை, கடிந்து கொள்ளுதல் தேவை, வழிகாட்டுதல் தேவை. அப்போ நம்ம எல்லாருக்கும் காலை நேரங்களில் மிகவும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம்னா நீதிமொழிகள். அதை நாம் படிக்கும்போது ஞானம் அடைகிறோம். அதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, இதை படிக்கிறவன் எவனுக்கும் நல்ல ஞானம் உண்டாகும், புத்தி உண்டாகும், அறிவு உண்டாகும், பொல்லாங்கை விட்டு ஒரு மனிதன் திரும்ப முடியும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்ளுவான். அதனால்தான் உகந்தது எது? நம்முடைய வேத வாசிப்பில் நீதிமொழிகளும் இருக்க வேண்டிய ஒரு காரியம், பிரசங்கி இருக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த பிரசங்கி புத்தகத்தை படிக்க படிக்க நமக்குள்ள வாழ்க்கை இவ்வளவுதான் என்பதை அறிந்து இந்த உலகத்திலே நாம் வழுவாமல் காக்கப்பட முடியும். இன்னும் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கும் போது 16 முதல் 32 இதில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அபபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சில பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, வாலிப பிள்ளைகள், இளம் வாலிப வயது, ஒரு 12 வயசு இருக்கலாம், அந்த பிள்ளைகள் ஒருவேளை தாய் தகப்பன் வேலைக்கு போயிருக்கலாம், மற்ற நேரமாக இருக்கலாம், அவள் ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம். அந்த 10-12 வயசு பிள்ளைகள் தவறு செய்யும்போது கூட அந்த குழந்தைகளுடைய தாயினுடைய ஸ்டேஜில் இல்லைன்னா அவங்களுடைய பாட்டியுடைய ஸ்டேஜில் இருக்க வேண்டியவங்க கூட கண்டிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்வாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியில் வரும், இதெல்லாம் அம்பலமாகும்.
அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம், நான் எதற்கு இந்த விஷயத்தை தலையிட வேண்டும் என்று சொல்வாங்க. இது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். சத்தியம், இதை அறிந்த உண்மையை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். நாம் வாசிக்கிற வேத வசனங்களும் சத்தியம்தான். நம்மை தேவன் அறிந்து கொள்ள வைக்கிற சில உண்மைகள் இருக்குமானா அதை என்ன செய்யக்கூடாது? மனதிலே அடக்கி வைத்து, இந்த உலகம் எப்படி போனால் எனக்கு என்ன வந்தது, தேசம் எப்படி போனால் என்ன, இந்த ஜனங்கள் எப்படி போனால் என்ன, அவர்களை நாம் கண்டிக்கிறது இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த அநியாயத்துக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன செய்யுமா? பதில் வரும், நியாய தீர்ப்பு வரும், நீதி வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அவைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி நான் தேவனை அறியலைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த கடைசி நாட்களில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை அறியக்கூடிய விதத்தில் தான் எல்லா ஜனங்களுமே இருக்கிறாங்க. அப்போ நிர்பந்தமான சூழ்நிலைகளில் எப்படியாவது ஒரு வேத புத்தகம் கிடைக்குமா என்று பார்த்து அதை ரகசியமாக அதை படித்து அந்த ஆலோசனைகளின் படி நடக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கதை செய்கிறாங்க. ஆனால் நான் போக்கு சொல்வதற்கு என்ன இல்லை, இடமே இல்லை. குறிப்பாக யார் போக்கு சொல்லுவா? கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தப்படுகிற பிள்ளைகள் தான் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தேவனை அறிந்தோம் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரிக்காமல் இன்றைக்கி கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறவர்கள் அப்படி உள்ள என்ன செய்யும்னா படிப்படியாக என்ன செய்கிறோம்? இருளடைந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரால் கைவிடப்படுவாங்க. கைவிடப்படும் போது என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவார். சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளாமல் இப்படியே பேசி தேவையில்லாத பேச்சுகளை பேசி தேவையில்லாத சிக்கல்களை சிக்கி கொண்டிருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்களா? சத்தியத்தை அவங்க பொய்யாக மாற்றி எப்படி நாம் தேவனை கற்றுக்கொள்ளுகிறோம் அதை வெளிப்படுத்த முடியாதவர்களாய் மாறி சிருஷ்டி கர்த்தரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற காரியம் இவர்களால் நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா கள்ள நாவு அதை வைத்து பேசுகிறது. கொஞ்ச நேரம் தானே, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம் என்று சொல்லி எப்படியெல்லாமோ பேசுகிற காரியங்கள் கடைசியில் கர்த்தர் அவர்களை கைவிடுகிறார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதனால் குடும்பங்களில் பாருங்கள் எத்தனை அருவருப்பான காரியங்கள். கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார்னா என்ன செய்ய முடியும்? அவரால் ஒப்பு கொடுக்கப்படும் போது ஒப்பு கொடுத்து விடும்போது அவருடைய சிந்தையை மாற்றினால் ஒழிய அதனால் பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிச்சு கண்ணீர் விட்டு அழுது அந்த கெட்டகுமாரனை போல தேவ சமூகத்துக்கு வந்து திருந்தினால் ஒழிய என்ன செய்ய முடியாது? தேவன் கரத்திலிருந்து அவர்களை தப்புவிக்குவதற்கு யாராலையுமே முடியாது. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இவர்களெல்லாம் எதற்கு உரியவர்கள்? மரணத்துக்கு பாத்திரர். அதில் ஒன்று தான் புறங்கூறுதல், அதில் ஒன்று தான் கோள் சொல்லுதல். இதை நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், இதில் 29, 30 நம்ம வாசிக்கும்போது புறங்கூறுகிறவர்களுமாய், அதில் முன்னாடி வாசித்தோம். அவள் எப்படிப்பட்டவங்க? பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம் நிறைந்தவர்களாய், புறம் கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுவர்களுமாய், தேவ பகைஞருமாய், திராகிருதம் பண்ணுவருமாய், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரராய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், உணர்வு இல்லாதவர்களாய், அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், இரக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? மரணத்துக்கு பாத்திரர். இவங்க மட்டும் செய்கிறதில்லை, இதே போல் உள்ளவர்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க, இவளோட கூட்டி கொள்ளுவாங்க, அவளோடு இணைந்து கொண்டு தகுதி இல்லாதவைகளை தேவையற்றவைகளை உலகத்திலே பரப்பி கொண்டு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாளில் பாருங்கள், உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? குலை உயிரை குத்துயிரமாக போடலை. ஏதோ குப்பையில் கிடக்கிற நமக்கு யாரோ ஒருவர் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டு வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வைத்து அதோடு நம்மளை விடாதபடி சபையிலே கொண்டு வந்து குடும்பத்திலே இணைத்து ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு படிப்படியான ஒரு நல்ல growth கொடுத்து வளர்ச்சியை கொடுத்து என்ன செய்கிறாரா?
எந்த ஒரு காரியமும் உருப்படலைன்னா கூட தேவனுக்காக நம்ம செய்ய எதை நம்ம தொடங்கினாலும் அதை ஆசீர்வதிக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கு, சபை பக்தி விருத்தி அடையும்படியாய் அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். இன்றைக்கி இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு பிணைப்பு, சபையோடு உள்ள ஒரு ஐக்கியம், இந்த ஆவிக்குரிய திடன், வலுப்பெற்ற ஒரு வாழ்க்கை, பிறருக்கு பலன் கொடுக்குற ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கணும்னா அங்கே வந்து நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிற உபதேசங்களே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நம்ம எப்படி இருப்போம்? குழந்தையாக இருக்க மாட்டோம், வளர்ந்து கொண்டே இருப்போம். எது சத்தியம், எது சத்தியம் இல்லை புரிந்து கொள்ள நம்மால் முடியும். இப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படி நீ தேவனை அறிந்து கொண்டாயோ அதிலே இரு. பக்தி விருத்தி உண்டாக்குகிற வார்த்தைகளை கேட்கிறதுக்கு பிரயோஜனமாக பேசு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு 31:32 சகல விதமான கசப்பு, கோபம், எல்லாம் துர்குணம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கட்டும். நீங்கள் மன்னிப்பை நீங்கள் பிறருக்கு கொடுங்க. ஏன் நம்ம மன்னிக்கிறோம் என்று சொன்னால், பிறர் மீது ஒரு கசப்பு, வைராக்கியம், எரிச்சல் இருக்கும்போது நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம். தேவனால் நாம் நேசிக்கப்படுகிற அந்த உன்னத நேசத்தை இழந்து போகிறோம். அதனால்தான் நாம் அவர்களை மன்னிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையும் அதான் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த இருதயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைவினால் தான் வாய் பேசும். இன்றைக்கி அநேகர் ஏன் புறம் கூறுகிறாங்க, ஏன் கோள் சொல்லுகிறாங்க, ஏன் பிராண சிநேகிதரை பிரிக்கிறாங்க அப்படின்னா பொறாமையினால்தான். ஒருவருக்கு 2 பேர் இருந்தால் 2 பேருக்கு 5 பேராக மாறினா, 5 பேர் 10 பேராக 100 பேராக மாறினா, தேசமே உலக நாடுகள் முழுவதுமே கர்த்தரை அறிகிற அறிவில் வந்து அவளுக்கு எதிரான பாழாக்கும் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பசிகள், இன்றைக்கி விபத்துகள், நாச மோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி, அடிமைத்தனங்கள் இதிலெல்லாம் விலக்கி காக்கப்படுவாங்க. அதனால்தான் பார்த்தீங்கன்னா இணைய விடுகிறதே கிடையாது. ஒரு கணவன் மனைவி ஒன்றாக இணையிறது மனதில் இணைய விடுவதே கிடையாது. பெற்றோரோடு பிள்ளைகள் இணைய விடுகிறது கிடையாது. நடுவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இப்படி கோள் சொல்லுகிறவர்கள், புறம் கூறுகிறவர்கள், தூற்றி திரிகிறவர்கள். இந்த உலகத்தில் ஒருத்தரால் ஆதாயம் கிடைக்கணும்னா அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் எப்போதும் போட்டு கொடுத்து 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 அவர்களை இழுத்து வெளியிலே கொண்டு வந்து அழித்து விடுகிற பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமே இல்லை. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறாளோ அவள் என் பட்சத்தில், உன் பட்சத்தில் வருவாங்க, நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நேரத்தில் ஒரு உண்மையான தேவ பிள்ளைகள் நினச்சி பார்ப்பாங்க, அடிக்கடி நினச்சி பார்ப்பாங்க, எனக்கு எதிராக இத்தனை பெரிய கூட்டம் கூடி பேசுவதற்கு என்னிடத்தில் இவங்க என்னத்தை காண்கிறாங்க என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, துஷ்டர்களுடைய கூட்டம், துன்மார்க்கருடைய ஒரு கூட்டம், ஞானமற்ற பிள்ளைகள் கூடுகிற ஒரு கூட்டம். அதனால் என்ன பிரயோஜனம்? சில பேர் வீடையே என்ன செய்வாங்க, இப்படி மேடை போட்டு பேசுகிறது போல பலரை உட்கார வைத்து பல காரியங்களை பேசி தேவ பிரசன்னத்தை இழந்து விடுவாங்க. இப்போ தேவ பிரசன்னம் இழந்த ஒரு வீடாக இருக்குமானா நமக்கு எதிரான ஆயுதங்கள் சீக்கிரம் வந்து தாக்கிவிட முடியும். தேவ பிரசன்னம் இருக்கிற வீட்டில் நம்ம சங்கீதம் 1 வாசிக்கிற மாதிரி துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையிலே நிலை நிற்க மாட்டான். அதே மாதிரி தான் நீதிமானாக இருக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமானா துஷ்டர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது, தங்கி இருக்க முடியாது, நம்மோட வந்து போஜனம் பண்ணி நம்மோட ஐக்கியமாக இருக்கவே முடியாது. சில நேரங்களில் சில விதமான பிள்ளைகள் அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் திட்டம் போட்டு திட்டமாய் தீட்டி கொண்டு வருவாங்க. காம்பவுண்டின் பகுதிகளுக்குள்ளே வரவங்க கூட அதை தாண்டி உள்ளே வர முடியாது. கர்த்தர் அப்படி யுத்தம் செய்வார். கர்த்தர் அவர்களுக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் ஏதோ சத்தத்தை கேட்க பண்ணுவார், அவர்கள் விலகி ஓடும்படி செய்வார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆதலால் நாம் அந்த புறம் கூறுகிறவர்களாக, கோள் சொல்லுகிறவர்களாக, தூற்றி திரிகிறவர்களாக இருந்து நம்ம ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளாக்கி ஆளாகாத படிக்க இன்றைக்கு கர்த்தரை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவரே எனக்கு உத்தம இருதயத்தை தாரும் என்று சொல்லி அந்த உத்தம இருதயத்துக்காக நம்முடைய உள்ளம் கதறட்டும். நம்மால் சிதைந்து போடப்பட்ட வாழ்க்கை எத்தனை, இடிந்து போன வாழ்க்கை,
எவ்வளோ உடைந்து போன குடும்பங்கள் எத்தனை எத்தனை இருக்கிறது. இன்றைக்கி கிருபை நாட்களில் நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனை, இந்த நாளில் கூட இந்த கோள் சொல்லுதல், புறம் கூறுதல் எவ்வளோ பெரிய பாவம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. மரணத்துக்கு பாத்திரர், தேவனுடைய நீதி தீர்ப்புக்கு, நியாய தீர்ப்புக்கு பாத்திரர் என்பதெல்லாம் பார்த்தோம் ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, மனம் இறங்கி இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசாத படிக்கு, பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பேச ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. மோசேக்கு விரோதமாய் பேசின அவனுடைய ஆண்டவரே சகோதர சகோதரி கூட நீர் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அதற்காக தண்டித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாதிரி ஆண்டவரே அப்பா யாக்கோபுக்காக லாபானோடு பேசினீர் ஆண்டவரே. நீ நாளைக்கு போய் கண்ட வார்த்தைகளை பேசாதே, அவன் என் தாசன் என்று சொல்லி, அது மாதிரி ஆண்டவரே நாங்கள் உத்தமமான இருதயத்தோடுமை பற்றி கொள்ளும் போது ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலனாய் இருக்கிறவர், எங்கள் பட்சத்தில் துணையாய் இருக்கிறவர், எங்களுக்காக நீரை வழக்காட்டுகிறவர், எங்களுக்காக நீரை யுத்தம் செய்கிறவர், ஆண்டவரே நியாயத்தை எங்கள் கண்கள் காணும்படி நடத்துகிறவர். இந்த அற்புதமான உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபையினால் எங்களை தாங்கும். யார் யாருடைய சரீரத்தில் வாதைகள், வேதனைகள் இந்த நாட்களில் காணப்படுகிறதோ, யோசித்து யோசித்து பிறரால் சொல்லப்படுகிற காரியங்களை, தீதான காரியங்களை கேட்டு கேட்டு உடைந்து போய் சரீர வேதனைகளோடு, பாழ்கடிப்புகளோடு, குடும்ப நிம்மதி இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுகிறார்களோ, அல்லைய குடும்பங்கள் கொட்டி எழுப்பப்படுவதாக, அல்லைய வாழ்க்கை வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காண்பதில்லை என்று சொன்னது போல, இப்படிப்பட்ட மனுஷருடைய ஐக்கியங்களினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்து, இனி அப்படிப்பட்டவர்கள் இவளை எல்லைகளிலே பிரவேசியாதபடி ஆண்டவரே அப்புறப்படுத்துவீராக. கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தை போல அப்புறப்படுத்துவீராக, வேறு பிரித்து விடுவீராக. அதன் மூலம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தனித்தனியே குடும்பங்களாக, குழுக்களாக, சபையாக ஆண்டவரே தகப்பனே சாட்சிகளாய் உங்களுக்கு வாழும்படியான கிருபைகளை கொடும். ஆசீர்வதியம் எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.